அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே.
கேட்கல. டான்ஸ் ஆடு வரமான்னு கேட்டேன், அதுக்கே கோவப்படுறீங்க. கொஞ்சம் பாரு. علمتي حبيبو علمتي حبيب ودال علمتي حبيبو علمتي حبيب وندا علمتي حبيبو علمتي حبيب ودال علمتي حبيبو علمتي حبيبو என்ன மியூசிக்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. DJ Krishna. பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுர குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இப்பவே கண்ணை கட்டுது. நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நிவாரியா, நஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாத்து நட நிவாரியா, திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நிவாரியா, வைக்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நிவாரியா, பனமரமா நான் இருக்கேன் கல்லெடுக்க நிவாரியா, பந்தகாலா நான் இருக்கேன் கூற பின்ன நிவாரியா, கரமேடா நான் இருக்கேன் Dance Station Crew. The new ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். हुकुम टाइगर का हुकुम।
टाइगर का टाइगर का हुक्म நீ எண்டு காடு வச்சா இவன் ரெண்ட மாத்தி வப்பா நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பா சுத்தி அடிக்கிற லத்திக்கிட்ட சிக்கினா அட்டை கட்டி எல்லாம் போட்டினா கண்டபடி நீ கம்பெடுத்து சுத்துனா உச்சந்தால இலகிடிதா நரைச்சிருச்சுன்னு முறைக்கா துறக்கிட்ட வந்து குறைக்கா சிறையில சிக்கி தொலைக்கா சர வரையில உனக்கு ஒரு குறை இல்ல தொட நெருங்கிற முடியா எது இழுக்குது தெரியா குள்ள நறுக்குது புரியா தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாயே வாராத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே தீராயன் தேடலோம் காலடி நான் தேடினேனே மாறாவும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ வேலா கதிரேலா வடிவேலா இங்கு தீயோடு கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாதை வேலேற்று என் வாலையா கண்டு கொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முருகையா தேவர் குலம் காத்த சிறு பிள்ளை நீராதையா இன்னும் உனக்கில்லை வேறாரும் கீழே ஐயா ஆறாக பாலாக ஊற்றிட தேனாக பூமாலை சூட்டிட ஓங்கார ஒன்றூபம் பார்த்திட வந்தோமையா சாதனம் பூசிய காதலின் திருமுக தரிசனம் காணவும் வரமருள்வாயே யாகமும் தொடங்கிட மேகம் பொழிந்திட தீபத்தை ஏற்றிட கரம் தருவாயே தட முற்றும் தட விலகிட எழுமுருகா இடி கொட்டும் இடி முழங்கிட திருமுருகா சரவணனே
பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு கூட சொல்லலாம். நம்ம அப்படியே யாரு பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. நம்ம டார்கெட் போயிட்டே இருக்கணும். அதுதான், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நத்திங் ஏதோ பெருசா சாதிச்சுட்டு பேசணும்னு பேசல. பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரணுமா? அந்த அறிவிப்பால் அன்ப தருவாள், சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள். நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். காதாரா அடியாரோ நான் தாங்க மரோடு வா விருது பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு? சரிப்பா.
மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. இணையான இளமானே துணையான இளமானே. கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே. முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. என்னையாளும் எஜமானே என்னையாளும் எஜமானே. யாரா மச்சான் வெளி போடா நன்றி கேட்ட நாயே. என் நம்பன்னு நினைச்சு உன்னை வீட்டில் ஒரு வேலை போட்டு கொடுத்து என் வீட்டில் உன்னை தங்க வச்சு அழகு பார்த்தா என் தங்கச்சி மனசை கெடுத்து அவளை கூட்டிகிட்டு போய் இந்த ஊர் உலகம் எல்லாம் மானம் சிரிக்க வைக்கிற மாதிரி சிரிக்க வச்சு என்னை நடுத்தருவில் நிறுத்திட்டியாடா.
அதாவது விருந்தாளியா இருந்தா கூட விருந்து வச்சு உபசரிப்பாண்டா இந்த விஸ்வநாதன். ஆனா துரோகி என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். மச்சான் அது இப்ப பேசுறது நேரம் மச்சான். மச்சான் உன் தங்கச்சி பிரசவத்துல துடிச்சுக்கிறா மச்சான். மச்சான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தணும் மச்சான். டாக்டர் 20,000 பணம் கட்டினாதான் மச்சான் ஆபரேஷன் தாயை குழந்தை காப்பான்னு சொல்லிட்டான் மச்சான். மச்சான் அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை மச்சான். எப்படியாவது உன் தங்கச்சி காப்பாத்து மச்சான். கையெடுத்து கும்பலம் மச்சான். இப்ப கத்துனா கதனா எல்லாம் சரியா போயிருமா? மணமேடைக்கு போறவள கூட்டிட்டு போயினதுனால இந்த ஊர்க்காரங்க முன்னாடி இந்த உறவுக்காரங்க முன்னாடியும் நான் பட்ட வேதனை கேவலம் அத்தனையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினைச்சியா? அதாவது மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்னைக்கு நீ என் தங்கச்சிய கூட்டிட்டு போயினையோ அன்னைக்கு அவ செத்துட்டா. அதனால போட வெளியே. மச்சான் நான் செஞ்சது தப்புதான் மச்சான். ஆனா உன் தங்கச்சி காதல் உங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு மச்சான். மச்சான் பார்வதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையா மச்சான். மச்சான் எப்படியாவது காப்பாத்து மச்சான். என் காலை பிடிக்கிறதுனாலயோ கண்ணீர் விடுறதுனாலயோ நான் மனசு மாற மாட்டேன். நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வந்தா தான் நீ போவீன்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். போட வெளியே. ஏங்க யார் வந்துட்டு போனது? வேற யார் மீனாட்சி? என் தங்கச்சி குடிக்கு அடுத்த அந்த கார்மேக நாய் தான். எதுக்காக வந்தாரு? என்னமோ பிரசவ வழியில ஹாஸ்பிட்டல்ல துடிச்சிட்டு இருக்காளாம். அது பணம் கேட்டு வந்திருக்கா அந்த பரதேசி நாய். ஏங்க பணம் கேட்டா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? என்ன மீனாட்சி நீயும் புரியாம பேசுற? அவனுக்கு போய் அந்த நம்பிக்கை துரோகிக்கு போய் என்ன உதவ சொல்றியா? இங்க பாருங்க, கேட்டது அவரா இருந்தாலும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உங்களோட தங்கச்சி. உங்க கோவம் நியாயமானதா, ஆனா அத வெளிக்காட்ட வேண்டிய நேரம் சமயமும் இது இல்லை. அவ நம்ம வீட்டு பொண்ணுங்க, அவளோட உயிரை நாம தான் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம நியாயப்படி தாய் வீட்டு சீதனமா 7வது மாசத்துல விலகாப்பு பண்ணி 7 வகை சோறு கட்டி அவளுக்கு நம்ம தான் எல்லாமே செய்யணும். ஆனா அவ பண்ணிட்டு போன காரியத்தினால அதை அவளுக்கு கொடுத்து வைக்கல. அவ நம்ம வீட்டு குலதெய்வம். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. நமக்கு 8 வருஷமா குழந்தை இல்லாம நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த குழந்தையாவது நல்லபடியா பிறந்து இந்த மண்ணை பார்க்கட்டுமேங்க. ஆமா மீனாட்சி, அன்னைக்கு நான் கோவப்பட்டதுனால இதுவரைக்கும் என் தங்கச்சி முகத்தை கூட பார்க்க முடியல. ஆனா நான் இன்னைக்கும் கோவப்பட்டேன்னா என் தங்கச்சி கடைசி வரைக்கும் நான் பார்ப்பாமே போயிடுவேன். சரி மீனாட்சி, பீரோவில் ஒரு 20,000 பணம் இருக்கு, அப்படியே சட்டையும் எடுத்துட்டு. சரிங்க. சீக்கிரம் போய் இந்த பணத்தை கட்டி உங்க தங்கச்சியை நல்லபடியா குழந்தையோட கூட்டிட்டு வாங்க. சரி மீனாட்சி, இப்பயே போய் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் தங்கச்சி குழந்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். வர மீனாட்சி. போயிட்டு வாங்க. டாக்டர் ஐயா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? சாரி மிஸ்டர் கார்மேகம், நீங்கள் வரத்துக்கு தாமதமானால எங்களால் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அவங்க அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடியல. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஆக வேண்டியதை பாருங்கள். என்னைத்தானே
தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர்த்து ஒரு மாலையிட்டே விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே என்னைத்தானே. பார்வதி உன்னை நான் கொண்டுட்டே பார்வதி பார்வதி அனாதியார்ல என்ன தாய் தந்தையா என்னை காப்பாத்திய பார்வதி இந்த ஜென்மத்திலே போயிட்டு பார்வதி 1000 முறை சொல்லுவியே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு ஆனா இந்த ஜென்மத்திலேயே போயிட்டியே பார்வதி இந்த குழந்தையை வச்சுட்டு இந்த ஊர் உலகத்துல நான் எப்படி வளபட பார்வதி கார்மேகம் அட பாவி டேய் பணம் காசு கொடுத்திருந்தா என் பொண்டாட்டி இப்போ காப்பாத்திருப்பா அவ இந்த உலகத்துக்கிட்டே போயிட்டாளா பார்வதி யோ இப்ப கத்தி என்னையா புரோஜனம் உன் சொத்து சொகத்தையா வந்து கேட்டேன் என் பொண்டாட்டி காப்பாத்துனான்னு கேட்டேன் உன் காசு இருக்கிற வரட கவுரத்தினால என் பொண்டாட்டியை கொண்டுட்டியாடா தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய பிடிவாத குணத்தால நானே என் தங்கச்சியை கொண்டுட்டேனே அவ காலை பிடிச்சி கதர்னாதான் என் மனசு ஆறும் டேய் இல்லடா அவ கால் என்ன உன் காத்து கூட மேல படக்கூடாது அப்படி பட்டா அவன் நல்லாவே ஆக மாட்டான் டேய் விஸ்வநாதா இந்த கார்மேகத்தை நண்பனா பார்த்திருப்ப ஏன் உன் தங்கச்சி வீடு நான் பார்த்திருப்ப இனிமேதானா எதிரியா பார்க்க போற நான் பொண்டாட்டி இழந்து இந்த கை குழந்தை வச்சுக்கிட்டு இந்த நடு ரோட்ல நடுவுல நான் தனியா நிக்கிறேன் அனாதியா அதே மாதிரி குடும்பத்தை ஒழிச்சு நான் தனியா உன்னை நிக்க வச்சேன்டா தனியா டேய் ஏன் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளா என் பையன்கிட்ட சொல்லி கொடுப்பேன் அவன் ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆவான் அன்னைக்கு அவன் தனியாளா நின்று உன் குடும்பத்தை ஒழிப்பான் எப்படி நான் கதறணும் அப்படியே ஏய் எப்படி நான் தவிக்கிறனோ அப்படியே இந்த குழந்தை மேல சத்தியம்
அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா உத்தரவு போட்டுவிடு உத்தரவு போட்டுவிடு யோசிக்க நேரமில்ல ஒத்திகையா பார்த்து புட்டா மெத்தை கூச்சமில்ல ஆத்திரம் என்ன அவசரம் என்ன மலையில் இருக்கு விருந்து மலையில் இருக்கு விருந்து அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தோகை உடம்பென்ன சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கையடிக்குது இந்த மனசு என்ன எந்திரமா சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா வாடா சரவணா. என்னடா திடீர்னு கிளம்பி வா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. என்னடா அப்படி முக்கியமான விஷயம்? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான்டா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீயும் கூட வந்தா
நல்லா இருக்கும். ஐயோ, என்னால் நம்பவே முடியலையா? காலேஜில் நாங்கள்லாம் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறப்ப எங்கள் பின்னாடியே வரமாட்டேன், புக்கையே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பேன். இப்போ என்னடானா இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டா? டே இரும்பா இருந்தவன் இதயத்தில் கரும்பாய் நிற்கிற அந்த கனவு கண்ணு யாருடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கல்யாணமா.comல ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்பா கிட்ட சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்துச்சி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நீயும் என் கூட அவசியம் வரணுடா சரவணா. ஏய் நான் அங்கே எதுக்குடா? நீ கூட வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழகா தெரியும்டா, அதுக்கு தான். சார் என்ன கலாய்க்கிறது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் இரவில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படி தெரியாம நின்னுனா அப்புறம் பொண்ணு உன்னை கலாய்ச்சிரும், பார்த்துக்கோ. ஏய் பேசாமறா, அப்பா வர்றார். வாப்பா சரவணா. எப்போ வந்த? இப்போதாங்கப்பா வந்தேன். அப்புறம் உன் நண்பன் எல்லா விஷயத்தையும் சொன்னானா? சொன்னாங்கப்பா. ஏய் இங்க பாரு, நீ சொன்னேங்கிறதுக்காக நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அங்க போய் உனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கிறத விட எனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உனக்கு கல்யாணம். அப்படி இல்லை, அந்த நிமிஷமே என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் பின்னாடி அப்படியே வந்துடும். என்ன புரியுதா? சரிங்கப்பா. ஜாக்கிரதை. அபி ரெடி ஆயிட்டாளா? என்னங்க அம்மா அபி எங்க? நம்ம பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னோன்னே சந்தோஷத்துல அவன் நம்ம அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மீனாட்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களே ஃபோன் பண்ணி நாம் அபியை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுற போது பேச்சை கேட்குற போது அவ்வளவு தன்மையாக இனிமையாக இருந்தது. அதே மாதிரி நல்ல குடும்பத்து பிள்ளைங்க பேச்சு தன்மையாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மீனாட்சி எனக்கு. சரி சரிங்க, சரி. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிப்பா, நானும் அபியோட போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி போயிட்டு வாங்க. டேய் விஜய் இல்லடா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? முக்கியமான நாள். இன்னைக்கே முக்கியமான நாள் தான், என் பிறந்த நாள். டேய் மன்னிச்சுக்கடா விஜய், நான் ஏதோ ஒரு வேலையில பிறந்த நாளை மறந்துட்டேன், மன்னிச்சடா. பீரோ திறந்துதான் இருக்கு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருடா. அம்மா, அக்காவுக்கு பிறந்த நாள்ல மட்டும் வண்ண தோரணம் கட்டி வகை வகையா விருந்து வச்சு சொந்த பந்தத்தெல்லாம் அழைச்சி சொகுசா கேக் வெட்டி தோட்டத்தில் வேலை செய்யறவன், ரைஸ் மில்ல வேலை செய்யறவங்க, ஏன் லாரி ஆப்ஸ்ல வேலை செய்யறவங்க, வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்களுக்கும் வேட்டி செலெல்லாம் எடுத்து கொடுத்து வீடே திருவிழா மாதிரி நடத்துற நீங்க ஏன் பிறந்தநாள் மட்டும் ஏமா மறந்துட்டீங்க? டேய் விஜய், இங்க பாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்க போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. அப்படி இருக்கும்போது திக்கெட்டு உங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணைன்னு சொன்ன மாதிரி நாங்கள் வேண்டின கடவுள் அந்த தெய்வம் தந்த மகளா உங்கள் அக்கா எங்களுக்கு தெய்வ மகளா வந்து பிறந்தா. அவள் பிறந்த 2வது வருஷமே நீயும் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்தடா. அவள் 8 வருஷம் கழிச்சு பிறந்ததுனால உன்னை விட அவன் மேலே பாசம் வச்சது என்னமோ உண்மைதான். அதுக்காக உண்மையில எங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லாதடா. அவள் இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிற பொண்ணு, அவள் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ தானே சாமி எங்களுக்கு எல்லாமே. அம்மா, நீங்க அக்கா மேல பாசத்தை காட்ட காட்ட நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் வெளியே போயிட்டுக்கமா. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறேன்னு தெரியல. விஜய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? விஜய்,
டேய் மாப்பிள்ள, வந்திருக்கிற இடம் சூப்பரா இருக்கு. பட்டைய கிளப்பிடுவோமாடா? கிளப்பிடுவோம். டேய் எங்கடா உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு, ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடானா? இது பார்த்தா ஒன்றும் வைத்தியம் பார்க்குற இடமா தெரியலையேடா. ஆடா அப்படி இல்லை மாமா, அங்க பாருங்க பத்தினி வைத்தியசாலைன்னு இருக்குது. என்னடா வைத்தியசாலைன்னு இருக்குது? டேய் மடையா, அது பத்தினி வைத்தியசாலைடா. ஓ அப்படியா? சரிடா, ஆகுமா ஆகாதான்னு பாரு. யாரையும் காணா, கூப்பிடு. நம்ம வந்திருக்கிற இடம் பொம்பளை டாக்டர் மாதிரி தெரியுது. டாக்டரம்மா, டாக்டரம்மா வாமா வெளியில. யோ என்னையா நீங்க பொம்பளைய பார்த்தது இல்லையா? என்னமோ சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி என்னைய தெரியுது என்கிட்ட? அடாடா அடாடா, இப்படி ஒரு அழகா. டேய் என்னடா உன்னை பார்க்குறப்ப இது உடம்பா இல்லை தங்கத்தால் செஞ்ச கரும்பா? ஐயோ உடம்பெல்லாம் சும்மா ஜிம்முன்னு இருதே. ஐயோ கூடல ஒரு பெருமாள் இந்த மாதிரி ஒரு பிகரை கண்ணில் காட்டுன்னு நினைச்சு கூட பார்க்கல சாமி. ஐயோ அம்மா, உன்னை முன்னாடி பார்க்குறப்ப குட்டிக்கிட்டு நிற்குது, பின்னாடி பார்க்குறப்ப நட்டுக்கிட்டு நிற்குது. ஐயோ ஐயோ ஐயோ. யோ என்னையா பண்றீங்க? 10 வருஷமா இங்க நான் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். பிஞ்சில இருந்து குக்கு குச்சுன்ற கிளம் வரைக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு டாக்டர் மாதிரி தெரியலையா? ஓ நீ தான் தூக்கி நிறுத்துவியா? டாக்டர் அம்மாவை வைத்தியம் பார்க்க வர மாட்டாங்க, டாக்டர் அம்மாவை பார்க்க தான் வருவாங்க. யோ எருமை மாடு, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? நான் கொடுக்குற மறுநாள் தான் பல பேருக்கு எந்திரிச்சு நிக்குது. ஐயோ அப்பா மாமா, டாக்டர் கிட்ட கிட்ட தான் எந்திரிச்சு நிக்குதம்மா. யோ தப்பா பேசாதீயா. அதாவது அவங்களுக்கு நோயே நான் தான் குணப்படுத்தி கொடுக்குறேன், அதுதான் சொல்ல வரேன். ஓ அப்படி சொன்னையா? நீ வேற எழுப்பிடுறனையா? சரி என்னத்த நீ எழுப்பிடுவான்னு பார்க்க. சரி சரி, ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க முத. எங்க மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். நீ தான் டாக்டர் அம்மா சொல்லணும். யோ என்னையா பிரச்சனை உனக்கு? டேய் மாப்பிள, என்னமோ உனக்கு தான் பெரிய பிரச்சனை சொல்லணும்னு திடீர்னு என்ன சொல்ற? யோ எலும்பு குஞ்சி டாக்டர்மா என்னன்னு சொல்லு. எந்திரிச்சு நிக்க மாட்டேங்குது, எந்திரிச்சு நின்னா பொசுக்குன்னு படுத்துக்குது. ஐயோ பாவம். அப்புறம் என்ன? அப்புறம் கயிறு போட்டு இழுத்து கட்டி பார்த்துட்டேன். எங்க ஊர் பசங்களையும் கூப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், அப்பவும் நிக்க மாட்டேங்குது. பத்தாவதுக்கு ஜாக்கி வச்சு வேற தூக்கி வச்சு பார்த்தோம், அதுல போய் பொசுக்குன்னு படுத்துருச்சு. நீங்க தான் டாக்டரம்மா எப்படியாச்சும் நிக்க வைக்கணும். ஐயோ யோ இது பாரியா, உனக்கு பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு, இதுக்கு நம்ம உடனே வைத்தியம் பார்த்தே ஆகணும். ஆமா டாக்டரம்மா. சரி அப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? எது எடுத்துட்டு வரியா? ஏன்டா டேய், அது உங்ககிட்ட இல்லையா? என்னமா எடுத்துட்டு வரேங்கிற? இல்ல டாக்டரம்மா, எங்க ஆடு முந்தானத்து ஒரு குட்டி போட்டுச்சு, அந்த குட்டியில டாக்டரம்மா எந்திரிச்சு நிக்க மாட்டேங்குது. நீங்க தான் டாக்டரம்மா எப்படியாச்சும் நிக்கிற மாதிரி ஏதாவது. என்னடா ஆட்டுக்குட்டிவா சொன்ன? டாக்டர் அம்மா அந்த வைத்தியம் பாக்குறது இல்லடா, வேற வைத்தியம் பாக்குறவங்க. யோ இது பாரியா, உன் ஆட்டுக்கெல்லாம் நான் வைத்தியம் பாக்குறது இல்ல, உனக்கு தான் பிரச்சனை சொல்ல நான் வைத்தியம் பாக்குறேன். சரி அவன் கிடக்குறான், உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து டாக்டர் அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும். யோ இது நல்ல விஷயம் தானய்யா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுதாம்மா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லம்மா, அத நான் சொல்றேன் டாக்டர்மா. என்ன?
அவரு ஒரு பாம்புன்னு வளர்க்குறாரு. பாம்பா? ஆமா குஞ்சு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. என் பிரச்சனையே நான் சொல்றேன். இவன் ஒருத்தன்டா. அது என்னாச்சுனாமா, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் என்னை பிடிச்சதால அவங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போன வாட்டி ஏதாவது வேலைன்னா என்னையே தான் கூப்பிடுறாங்க. நான் ஓடி ஓடி போய் வேலையா செய்கிறேன். அது வேலை செஞ்சு நல்லா இருந்த உடம்பு நாசமா போச்சு. அதனால உங்ககிட்ட வைத்தியம் பார்த்து என் உடம்ப கொஞ்சம் தெம்பாக்கிக்கலான்னு வந்திருக்கம்மா. யோ, இதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் இருக்கு. ஆனா நீ இங்கேயே 1 மாசம் தங்கி வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு நீ ரெடியா? நீ வரியா? ஐயோ, 1 மாசம்னா ஒரு வருஷமாவே தங்குறமே. டேய் ஆமா குஞ்சு, கொஞ்சம் அலையாதரா. சரி சரி. யோ, உங்க பேரை சொல்லுங்க, நான் இப்பயே எழுதி வைக்கிறேன். பேரா? போங்க டாக்டர், என் பேர் சொல்ல வெக்கமா இருக்குது. அவன் பேரு நான் சொல்றேம்மா. இரியா. யோ, எலும்பு குஞ்சி, பேர் சொல்றது நீ ஏனாதுக்கு வெக்கப்படுற? சொல்லியா, என்ன பேரு? அவன் சொல்ல மாட்டாமா, ஏன்னா அவன் பேரை சொல்றதுக்கு